வணக்கம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இன்குபேட்டரில் நம்ம முட்டை வச்சுருக்கணும். அதான் ஒரு டைம் கூட நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வந்து முட்டைகளை உடச்சி குடிச்சிருது ஒரு கோழி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கூடையில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதோட முட்டைகளை தான் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதில் ஒரு 6 குஞ்சு பறிச்சிருக்கு. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வந்து ஸோ இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ நான் ஆட்டி பார்த்தேன், நல்லாவே தண்ணி ஆடுது. ஸோ அதனால் அதெல்லாம் இவ்வளோ முட்டையாக தான் மாறிடுச்சு. ஸோ அதனால் அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுவோம். பட் அதிலிருந்து வந்தது தான் இந்த 5 சிக்ஸு. ஸோ செம்ம ஆக்டிவாக இருக்குது. ஃபுட்டுலாம் ஆல்ரெடி இது, ஏன்னா இது பேபியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்பவுமே இதுக்கு வந்து கம்பெனிலேருந்து வரும் ஃபீடு இருக்குதுங்களா, ஸோ அதுதான் கொடுப்போம். ஏன்னா இதில் நல்லா ப்ரெசர்வேட்டிவ், நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி இது என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு தாய் வந்து இருக்காங்க, பட் அவங்கள அடாப்ட் பண்ண போகிறதில்ல. ரீசன் என்னென்னா, ஸோ அதுக்கு பதில் நம்ம ஆல்ரெடி ஒரு தாய்க்கோழி இருக்கு இல்லையா, அதோடு இவங்கள அடாப்ட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்களேன், அவர் அடாப்ட் பண்ணிக்குவார். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இவரோட தாய், இன்னொரு தாய் இருக்காங்கன்னு சொன்னாங்களா, தாய்க்கோழி, அவங்கக்கிட்ட அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி 8 குஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட இவங்கள அடாப்ட் பண்ண விட்டுறலாம். ஸோ இவங்களும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சேர்த்துக்குவாங்க. ஏன்னா நைட் டைமில் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக இது சேர்த்துக்கும். ஸோ கூடையை மூடிடலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் டே அப்டேட் பண்ணுறேன், எப்படி அது குஞ்சுங்களை பத்திரமா பார்த்துக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா? பாய், தேங்க்யூ.